என்னங்க திடீர்னு மரகதாண்ணி நம்ம அர்ஜுனுக்கு பிரியாவை கேட்குறாங்க. என்ன ராஜி, அங்கே சம்மதம் சொல்லிட்டு இங்கே வந்து இப்படி கேட்குற? ஐயோ, இப்போ கூட நான் சம்மதம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரியவன் கௌதம் இருக்கும்போது சின்ன பையனுக்கு எப்படி பண்ண முடியும்? இதை பாரு ராஜி, நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நமக்கும் சம்மதம், அவங்களுக்கும் சம்மதம். பிரியாவை கூப்பிடு. ராஜி பிரியாவை கூப்பிட, என்ன பிரியா, உனக்கு முழு சம்மதம் தானே? உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான்ப்பா. ஷாலினிக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல பையனாக பார்க்கணும். 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்தில் முடிக்கணும். கல்யாணம் முடிவாகிட்டா ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதுக்குள்ளே 2 பேருக்கும் நகை மற்றதையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். பிரியா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். 2 பேரும் ரூமுக்குள்ளே சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் பொழுது அழகாக விடிஞ்சுது. அன்னைக்கு சாயந்தரம் ஷாலினி பிரியா கிட்ட, பிரியா ஒரே போர் அடிக்குது, வாயேன் அந்த பார்க்கில் சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம். 2 பேரும் சாயங்காலம் அந்த பார்க்கில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. காலையில் வாக்கிங் போக முடியாததால் பவித்ராவும் அந்த பார்க்கில் வாக்கிங் வந்திருந்தா. ஐ பவியக்கா, நீங்களும் இங்கே தான் வாக்கிங் வருவீங்களா? ஷாலினி கேட்க, ஆமாண்டா. என்ன நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் டெய்லி வாக்கிங் வருவீங்களா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இல்லைக்கா, வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுது, அதனால தான் இங்கே வந்தோம். சரி, 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பி போட்டு கொடுத்தா பவித்ரா. காப்பி ரொம்ப நல்லா இருக்குக்கா, ஷாலினி சொல்ல, சரிக்கா நாங்கள் கிளம்புறோம். 2 பேரும் வெளியில் வர அந்த நேரம் சரியாக அர்ஜுன் வந்தான். பிரியா அங்கே பாரு யாருன்னு. பிரியா நிமிர்ந்து பார்க்க அர்ஜுனை பார்த்துட்டா. வேகமாக அவங்கிட்ட ஓடினவ, கை எப்படி இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நேற்று உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்டால் உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு விருப்பம்னு சொல்கிற. அப்போது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டியோ? அப்படி சொல்லலைங்க, வேறு எப்படி சொன்னேன்? எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு உன் மண்டையை உடச்சிருப்பேன். நானே இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தா, நல்ல வேலையாக கௌதம் அண்ணாவும் பவித்ரா அண்ணியும் நம்மளை சேர்த்து வச்சாங்க. பவித்ரா அண்ணியா? என்னங்க சொல்கிறீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஆமாம், மீட் பண்ணுறது மாதத்தில் ஒரு நாள், அதுவும் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துலேயும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுமோ, இதை தவிர நீ வேறு எந்த டயலாகும் சொல்கிறதில்ல. இதில் நான் உங்ககிட்ட இதெல்லாம் வேறு சொல்கிறேன் இரு. சரி இந்தா. என்னங்க இது? பிரித்து பாரு. பிரித்தா உள்ளே ஒரு அழகான செல்ஃபோன் இருந்துச்சு. செல்ஃபோன் யாருக்குங்க? யாருக்கா? உனக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? எனக்கு எதுக்கு? உங்ககிட்ட ஏதாவது பேசணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான். எனக்கு வேணாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொன்னுடுவார். இதை பாரு பிரியா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிவாகிடுச்சு. ஒன்று இந்த செல்ஃபோனை வாங்கிட்டு போ, இல்லையா உன் அப்பாக்கிட்ட சொல்லி புது செல்ஃபோன் வாங்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஃபோன் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரியா திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பவித்ராவும் வெளியில் வந்தா. அவங்க எல்லாரும் வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த பவித்ரா, அடடா அர்ஜுன் சார், நீங்கள் என்ன இந்த பக்கம்? அட பவி, இதுதான் உங்கள் வீடா? ஆமாம் சார், உள்ளே வாங்க. பரவாயில்ல பவித்ரா. அட வாங்க சார். அவங்க 3 பேரும் உள்ளே போக திரும்பும்போது சரியா, அர்ஜுன். அவங்கள பார்த்த மாதிரி கௌதம் வந்துக்கிட்டு இருந்தான். நீ என்னடா இங்கே பண்ணுற? ஆமாம் பவித்ரா, நீ என்ன இங்கே? சார், இதுதான் என்னோடய வீடு. அப்படியா? சரி அர்ஜுன், நீ என்ன இங்கே? இல்லைண்ணா, வீட்டில் ஒரே போர் அடிச்சுது, அதனால தான் சும்மா வாக்கிங் வந்தேன். இது உங்கள் சொந்த வீடா பவித்ரா? இல்லை சார், ரெண்ட்டுக்கு இருக்கேன். எல்லாரும் உள்ளே போக, சரி உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, டீ எல்லாம் வேண்டாம் சார், நான் நல்லா தான் டீ போடுவேன், அதுக்காக சொல்லலை பவித்ரா. சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? சரி வெயிட் பண்ணுங்கள், பக்கத்தில் தான் ஐஸ்கிரீம் கடை இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன். யார் யாருக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லுங்கள். ஆளுக்கு ஒன்று சொல்ல. மொத்தம் 5ஆ? இல்லை சார், 6.
ஏன் உனக்கு 2 வேணுமா? 2 நைட்டில் சாப்பிடாத, சளி பிடிக்கும். ஐயோ எனக்கு இல்லை, வேலைக்கார அம்மாவுக்கு. அம்மா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? நீ எது சொன்னாலும் சரிதான் பாப்பா. சரி, அவங்களுக்கும் வெண்ணிலாவே வாங்கிட்டு வந்துடுங்க. வேக வேகமாக போய் 6 கோன் வாங்கிட்டு வந்தான். வேலைக்கார அம்மா கிட்ட ஒரு கோன் கொடுத்துட்டு மற்ற 5 பேரும் மாடிக்கு வந்துட்டாங்க. அந்த நேரம் யாரோ மாடியில் பட்டம் விட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் அதை ரசித்து பார்த்துக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சரியாக பவித்ராவுக்கு ஃபோன் வர, பவித்ரா அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கோனை சைனில் வச்சுட்டு ஃபோனை எடுத்தா. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த கௌதம் ஒரு நொடியில் அவனோட கோனை அங்கே வச்சுட்டு அவளோட கோனை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அதை பவித்ரா உட்பட யாருமே பார்க்கல. ஆனால் ஷாலினி மட்டும் கவனிச்சிட்டா. கௌதம் பக்கத்தில் வந்தவ, அண்ணா என்ன பண்ணுறீங்க? அவனுக்கு மட்டும் கேட்குற குரலில் கேட்க, ஷாலினி பார்த்தது எதுவும் வெளியில் சொல்லக்கூடாது, அப்படியே போயிடு. ஷாலினி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டா. ஃபோனில் பவித்ராவோட அப்பா கூப்பிட்டுருக்க, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிட்றேன்ப்பா சொல்லிவிட்டு பவித்ரா ஃபோனை கட் பண்ணிட்டா. யார் பவித்ரா? கௌதம் கேட்க, அப்பா. அப்பாவா? அவர் எங்கே இருக்கார்? அப்பாவும் அம்மாவும் ஊரில் இருக்காங்க. எந்த ஊரில்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? அது எங்கே இருக்குது? ஐயோ சார், வெறும் திருவண்ணாமலையில் தான். அப்பா அம்மா 2 பேரும் அங்கே தான் இருக்காங்களா? ஆமாம் சார். உன் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, நான் ஒரே பொண்ணு தான். அப்பா என்ன வேலை செய்கிறாரு? ஐயோ கேள்வி கேட்டே சாவடிக்கிறானே. அப்பா விவசாயி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஓ, உனக்கு சென்னையில் வேலை கிடைச்சதால இங்கே வந்து தங்கியிருக்கியா? ஆமாம் சார். அப்போ கூட நீ வாங்குகிற சேலரிக்கு இவ்வளோ பெரிய வீடு ரெண்ட்டுக்கு எப்படி? முருகா என்னை காப்பாற்று. அது சார், இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டோட ஓனர் வெளிநாட்டில் இருக்கார். இவர் என் அப்பாவோட ஃப்ரெண்டு. அதனால் என்னை மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லி கம்மி ரேட்டுக்கு விட்டுருக்காங்க. உன் அப்பா திருவண்ணாமலை, அவருக்கு எப்படி சென்னையில் ஃப்ரெண்டு? அது இவரும் திருவண்ணாமலையில் தான் அங்கேருந்து இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டிட்டாரு. இங்கேருந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ என்ன இந்த வீட்டில் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. அப்படியா? கடவுளே முருகா, இதுக்கு மேலே இங்கே நின்னா நிச்சயமாக மாட்டிக்குவேன். சார், நீங்கள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டுருங்க, நான் கீழே போய் உங்கள் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணுறேன், எல்லோரும் சாப்பிட்டு போங்க. பவித்ரா சொல்ல, அதெல்லாம் வேணாம் பவித்ரா, டைம் ஆகிடும். அர்ஜுன் சொல்ல, அங்கே போய் என்னடா பண்ண போகிறோம், இரு சாப்பிட்டு போகலாம். பவித்ராவோட சமையல் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். கௌதம் அழுத்தமாக சொல்ல, நீங்கள் சொன்னால் சரிதாண்ணா. சரி சார், நான் கீழே போகிறேன். அதுக்குள்ளே அர்ஜுனோட ஃபோன் அடிச்சுது. எடுத்து பார்த்தா யசோதா தான். சொல்லுங்கம்மா. அர்ஜுன் எங்கே இருக்க? உன்னோட ஃப்ரெண்டு சித்து இருக்கான்ல, அவன் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்திருக்கான். கௌதம் உன் கூடயா இருக்கான்? ஆமாம்மா, 2 பேரும் பார்க்குக்கு வாக்கிங் வந்தோம். கொஞ்சம் சீக்கிரம் வாடா, இங்கே பத்திரிக்கை வச்சுட்டு அவன் நிறைய இடத்துக்கு போகணுமா, அவசரப்படுறான். சரி, உடனே வரம்மா. அர்ஜுன் கௌதம் கிட்ட விஷயத்த சொல்ல, கௌதமுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமாக இருந்துச்சு. இருந்தாலும் பவித்ரா கிட்ட, இதை பாரு பவித்ரா, கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன் வீட்டுக்கு வருவேன், எனக்கு நல்லா சமைச்சு போடணும். கண்டிப்பாக சார். அவங்க 4 பேரும் கிளம்ப பவித்ராவுக்கு அப்போ தான் மூச்சே விட முடிஞ்சுது. அவங்க கிளம்பிட்டாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவளோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன், யார்? வேறு யார்? அர்ஜுன், கௌதம், பிரியா, ஷாலினி. அடடா, அவங்க தானா? என்ன கிளம்பிட்டாங்களா? இப்போ தான் போனாங்க. கௌதம் கேள்வி கேட்டே சாவடிக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி, நீ எப்போ பெங்களூர் வர? உனக்காக நான் ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்கேன். பையன் டாக்டர், ஒரே பையன். உன்னோட ஃபோட்டோ பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ வந்தால் உடனே பேசி முடிச்சிடலாம். என் கல்யாணத்துக்கு இப்போ என்னப்பா அவசரம்?
இதை பாரு பவித்ரா, காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும், எதையும் லேட் பண்ணக்கூடாது. அப்பா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு பவித்ரா. சீக்கிரமாக பெங்களூர் வந்து சேரு. சரிப்பா, அடுத்த மாதம் 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வரேன். சரி, உன் இஷ்டம். சரி, வச்சிடவா? அம்மா எங்க? அவள் கிச்சனில் எதையோ போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கா. காலையில் பேச சொல்கிறேன். இங்கே வீட்டுக்கு வந்த அர்ஜுனும் கௌதமும், அடடா வா சித்து, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் கல்யாணமா? ஆமாண்ணா. பத்திரிக்கை வைக்க. என்னடா அர்ஜுன், கையில் ஏதோ கட்டு மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன ஃப்ராக்சர். அப்புறம் சித்து, பொண்ணு என்ன ஊர்? பெங்களூர் தான்ண்ணா. என்ன பண்ணுறாங்க? டாக்டர்ண்ணா. ஃபேமிலியே டாக்டர் ஃபேமிலி தான். பொண்ணு பேர் சுபாஷினி. கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் சுபாஷ். சுபாஷ், சுபாஷினி, சூப்பராக பேர் வச்சுருக்காங்க. 2 பேருமே ட்வின்ஸு. ஓ, குடும்பமே டாக்டர் ஃபேமிலி தான். அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? யசோதா கேட்க, இன்னும் இல்லைம்மா, ஆனால் அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் மேரேஜா? அப்படி இல்லைம்மா, முதல்ல பொண்ணோட மேரேஜ் முடிச்சுட்டு அப்புறம்தான் பையனுக்கு. பொண்ணெல்லாம் ரெடியாக இருக்குது, சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. சரி அண்ணா, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும். யாரும் வேலை இருக்குது அது இதுன்னு சொல்லி வராமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வரணும், சரியா? சொல்லிவிட்டு சித்தார்த் கிளம்பிட்டான்.